அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த ரம்லானில் பிளான் பண்ணியிருந்தீங்கனாலும் நிறைய ஹாஜிங்க நம்மளுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இப்போ எப்படி போகலாமா, போகிறதுக்கு அனுமதி இருக்கா? இப்போ நம்ம எங்கேருந்து போகிறோன்னா, சென்னையிலேருந்து போகிறோம், எங்கே போய் இறங்க போகிறோம், ஜித்தாவில் போய் இறங்க போகிறோம். இப்போ ஜித்தாலையும் சரி சென்னையிலும் சரி போகிறதுக்கான எந்த சூழலும் இல்லை. இப்படி இருக்கும்போது நம்ம எடுக்கிற ஃப்ளைட்டு தான் உங்களுக்கு டிரான்சிட்டில் போகுது. இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃப்ளைட் இல்லாமல் டிரான்சிட்டில் போகிற ஃப்ளைட் எங்கே போகுதுன்னா பெரும்பாலும் எல்லாமே இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி வழியாக தான் போகுது. இன்னைக்கு சிச்சுவேஷன் பிரகாரம் மிடில் ஈஸ்டில் துபாய், அபுதாபி, ஷார்ஜா இங்கெல்லாம் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த நாடுகள் தவிர்த்து நீங்கள் டைரக்ட் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா இன்னைக்கு டைரக்ட் ஃப்ளைட்டு சவுதியா மட்டும்தான் இருக்குது. அது சென்னையிலேருந்து இல்லை, பெங்களூர்லேருந்து இருக்குது. ஸோ ஹாஜிங்க உம்ராக்கு பிளான் பண்ணுறீங்க, இப்போதைய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு டைரக்ட் ஃப்ளைட்டு பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஸ்மூத்தாக மக்கா மதீனால குரூப்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அங்கேருந்து திரும்ப வரவங்களுக்கும் அதே தான். டைரக்ட் ஃப்ளைட்டில் வர ஹாஜிங்க அல்ஹம்துலில்லாஹ்னு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த டிரான்சிட் ஃப்ளைட்டில் போயிட்டவங்க தான் இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்குலாம் இப்போ மாற்று ஏற்பாடு தான். நம்ம ஹமீதியாவில் போனவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், சென்னைக்கு இருந்த ஃப்ளைட்டை இப்போ அடுத்தது சவுதி ஏர்லைன்ஸில் நாங்கள் பாம்பேயில் இறங்கி அங்கேருந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் சென்னைக்கு வர வைக்கிறோம். இதெல்லாம் ரம்ஜான் முதல் 15க்கு போனவங்களுக்கு. இந்த மாதிரி இமீடியட்டாக நம்ம அதுக்கு ஆக்ஷன் எடுத்து பண்ணோம்னா ஹாஜிங்களுக்கான ஸ்மூத்தாக போகிறதுக்கு எந்த இது இல்லாமல் இபாதத்தில் லேசாக பண்ணிட்டு வரலாம். ஸோ ஹாஜிங்க போகிறதுக்கான யோசனை எதுவுமே இல்லாமல் நீங்கள் இபாதத் பண்ண போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக போகலாம் இன்ஷா அல்லாஹ். இது கொஞ்சம் குறுகிய காலத்துக்கு தான். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இல்லாதனால நீங்கள் கட்டாயம் நீங்கள் பெங்களூர் போய் தான் போகணும். இல்லை சவுத்தில் இருந்தீங்கன்னா கொச்சின் வழியாகவும் போகலாம். உங்களுக்கு இது ரெண்டும் நம்மளுக்கு ஈஸி ஆப்ஷன் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றி உங்களுக்கு ரிட்டர்ன் வரவங்க யாராவது உங்கள் சொந்தங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி யாராவது அங்கே மாட்டிட்டு இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைன்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள். எப்படி அவங்களுக்கு ரிட்டர்ன் வர வைக்கலாம், எப்படி ரிட்டர்னுக்கான ஃப்ளைட் மாற்றி எடுக்கலான்றது நம்ம உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.